ஆதரவு இல்லாத விரிச்சு போட்டு படுத்துதான் அது பழக்கம். நான் இங்கே படுத்துக்கிறேன். மூணு பேர் எப்படிப்பா ஒண்ணா படுக்கிறது? கம்ஃபர்டபுளா இருக்காதுப்பா. உங்க பக்கத்துல நான் தூங்குறதே இல்ல. டேய், அவர் என்ன அது உன்னெல்லாம் 4 டிகிரி படிக்க வைக்கிறதுக்காக ஓவர் டியூட்டி பாத்துட்டு வந்தவர் அவரு. பா, நீ நல்லா உன் இஷ்டத்துக்கு கொரட்டை விட்டு தூங்குப்பா. டேய், லேசா என்ன உனக்கு ஞாபகங்களா? படு படு படு. அந்த நேரத்துல ஒரு கதையை சொல்லுப்பா. டேய், காலைல நான் கடை திறக்கணும்டா, எனக்கு வேலை இருக்கு. நடந்து போச்சுடா. நீ வேணா ஏதாவது கதை சொல்லு, நான் கேக்குறேன். தூக்கம் வருது. ஏய் இருடா, கதையில மெயின் ஹீரோவே எல்லாருக்குமே தெரியுமே. நீ என்ன புதுசா சொல்ல போற? படுறா. அதுக்குமே அந்த கதை எவ்வளவு அருமையா செட் ஆகும் தெரியுமா? இப்ப கேளு. ஒரு ஊர்ல நியாயமா உழைக்கிற ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அப்படியே உன்ன மாதிரிப்பா. பா கேக்குறியாப்பா? சொல்வாடையா? வாழ்க்கை நான் கட்டி நினைச்சிட்டு இருந்த அந்த காக்கா திருடிடுச்சு. ஏமாத்திட்டு அந்த காக்கா வடையத்துக்கிட்டு ஓடிடுச்சு. அவங்கிட்ட இருந்து திருடுனா கடவுள் சும்மா இருப்பாரா? இட பயங்கரமான கேடிப்பா அந்த நரி. இந்த இல்ல காக்கா, அந்த காக்கா தான் பேக்காச்சே. வடை வடை வடைய காக்கா. அந்த நரி எங்கடா போச்சு? கனடாக்கு தானே போச்சு சொன்னேன். ஒரு நல்ல பாட்டி. பா, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குப்பா. திமிருல ஆடின முயல் தோத்து போன கதை ஒண்ணு சொல்றேன் கேளு. வேண்டாமா, நீ இங்கே வந்து படுத்துக்க. அப்புறம் கீழே படுத்துருக்கீங்க ஆண்டி. அந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லாம இவளை இங்க வந்து படுக்க பாசத்துல கூப்பிடலையா? ஐயோ, அதுக்கும் தாமா. கந்துக்குவா, நீ போய் படுத்து. இந்த நேரத்துல யாரு மோட்டர்? ஆண்டி, கோட்டுக்கு இவங்கள நீயே வெளில வந்துட்ட, தூக்கம் வரலையா? உங்க அம்மா எங்க தூங்க விடுறாங்க? டாக்டர் சுத்தம் தாங்க முடியல ரோகிணி. பேசி பேசி சாவடிக்கிறான், தூங்கவே விட மாட்டேங்கிறான். இந்த வீக் ஃபுல்லா நம்ம வெளியே தான் படுக்கணும் போல இருக்கு. தூக்கம் வராது. வேற என்ன பண்றது ரோகிணி? வேற வழி யோசிப்போம். வா, சரி வா, படுக்கலாம். தூங்கலாம். தெரிஞ்சு வச்சிருக்க. காலையில எழுந்திருச்சு சமைக்கணும்னு தெரியாத உனக்கு? மத்த லீவ் லெட்டர் கொடுக்க போறியா? ஒரு நாளாவது அவங்களுக்கு தேவையானது அவங்களே. என்னால முடியலன்னு தானே அத்தை சொல்றேன். அப்படி என்ன முடியும்? என்ன காலையிலயே மீனாவை செத்து போட்டுருக்க? வேண்டுதல் வச்சிருக்க, அதான். முடியலன்னு தான் மாமா சொன்னேன். இன்னும் அவதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றான் இல்ல? அவன் நல்லா இருந்தா நீ சொல்ற வேலையெல்லாம் அவ செஞ்சு சாப்பிடணுமா? இவ ஆர்டர் போடுறா. என்னமா இது? நைட் சரியா வந்து படுத்திருக்க? தூங்க முடியல. இப்ப டிஃபன் இல்லன்னு சொல்றீங்க. மீனா, நீங்க எதுவுமே சமைக்கலையா? ஏங்க, நல்லா படுத்து தூங்கும் போது காய்ச்சல்லாம் இல்லையா? இப்படியே ராத்திரில இருந்து உடம்பு சரியில்லப்பா, அதான் அவளுக்கு கஞ்சி வச்சுட்டு வரேன். அதானே. இந்த வீட்டுல மீனா நான் சமைக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்காளா? இத்தனை நாள் இவ தானே சமைச்சுக்கிட்டு இருந்தா. அவளே உடம்பு சரியில்லாம இருக்கிறா, அது உங்களுக்கு தெரியும். அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் நல்லா ஜம்முன்னு குதிச்சு குதிச்சு போவா. என்ன பேசிட்டு இருக்கிற நீ?
மீனா சமைக்கலன்னா என்ன நான் திட்டம் போட மாட்டேன். நீங்க இப்படி இடம் கொடுக்கறதுனாலதான் இவ இப்படி வேற. இன்னைக்கு நம்ம யாருக்கும் சாப்பாடு இல்ல, இவ எதுவும் சமைக்கல. நீங்க எழுந்தீங்க, இன்னும் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே இவ நல்ல அப்ப சமைக்கல நாம எப்படி சாப்பிடுறது? ஏன்னா, இந்த வீட்டுல இன்னும் 2 மருமகள் இருக்காங்கல்ல. அப்ப அதுக்கு மட்டும் என்ன நீங்க ரெஸ்ட் எடுங்க. ரவி வா போலாம். வரமா? பாப்பா. ஒரு முக்கியமான கிளையண்ட் அட்டென்ட் பண்ணனும். லேட் ஆயிடுச்சு. நானும் மனோஜும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. ஆமா ஆண்டி, தினக்கூலி மாதிரியான இத்தனை நாள் பார்க் பெஞ்சில் போய் தூங்கிட்டு இருந்தான். இப்ப புதுசா அவனுக்கு பொறுப்பு. வீட்டுல 4 பேரு வெறு வயித்தோட போயிருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? நல்லா இருந்தா அவ செய்ய மாட்டாளா? இதெல்லாம் மீனாவோட தப்புதான்ப்பா. பாருங்க எப்படி பேசிட்டு போறான்னு. நீ முதல்ல எல்லாம் தலையெழுத்து. மீனா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. வா நீ. எங்க என்ன காய்ச்சல்? பாவம் எல்லாரும் சாப்பிடாம போயிட்டாங்க. அத்தை மாமாக்காவது சமைக்கணும்ல. மீனா அது சொல்றேன்ல, நீ முதல்ல போய் ரெடியா போ. தூங்குனா எல்லாம் சரியா. இங்க மனோஜ் இருக்கான். என்னாச்சுமா? ஏன் அழ? நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்பவும் தேவை.